திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சரிந்து சீரழிந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், துபாய் உல்லாச பயணம் போனீங்க. எல்லாம் உங்க சொந்த முதலீடுக்காக சுவிஸ் அக்கவுண்ட்ல பணம் போடுறதுக்காக போனீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அமைச்சரா இருக்க லாய்க்கே இல்ல சார். நீங்க தயவு செய்து இந்த ஆட்சி கேடு கெட்ட ஆட்சியா? இன்னைக்கு தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு சாதாரண விவசாயிகள் வயத்துல அடிச்சு இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ஊழல். இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து போராட்டம் பண்றாங்க டீச்சர்ஸ். அவங்களுக்கு நீங்க சரியான அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. எதனால? நிதி பற்றாக்குறை. இது எல்லாத்துக்குமே பதில் நிதி பற்றாக்குறைன்னா, ஆனா கடன் மட்டும் 1,00,000 கோடி வாங்கிட்டே இருக்கீங்க. அப்ப அது எங்கதான்? டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு நின்றிருக்கிறார் பாஜகவினுடைய ஆதரவாளர் திருமதி பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால கேட்கிறேன். ஏன்னா 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் ஆட்சி முடிந்த 4.5 ஆண்டுகளா, 4 ஆண்டுகள் கூட வச்சுக்கலாம், முழுமையா வச்சுக்கலாம், அப்படியே டபுள் மடங்கா 10 லட்சத்துக்கும் மேல, 10 லட்சம் கோடிக்கும் மேல ஒரு கடனுங்கிறது தலை பாரமா சுத்தி உட்கார்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தனிநபருக்கு மேலேயும் 1 லட்சத்துக்கு மேல ஒரு கடன் சுமை இருக்கு. இருக்கிற கடன் போதாதுன்னு நாட்டினுடைய கடன் சுமையும் இப்படி சேரும் பொழுது ஒரு தனிநபரா ஒரு கோபமும் ஆதங்கமும் வருது. ஆனா திமுகவினுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே எடுக்கலையா? ஏன்னா 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நாட்டுக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க, இந்த ஒரு கடன் சுமையவே? அதாவது இன்னைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் சதிநிலை அறிக்கை, சரிந்த நிலை அறிக்கையா மட்டும், சரிந்து சீரழிந்த நிலை அறிக்கையா மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டின் அவல நிலை, திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சரிந்து சீரழிந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாம நிக்குதுன்றதுக்கு இந்த பட்ஜெட் தாக்கலே ஒரு மிகப்பெரிய பிரமாண பத்திரம். தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொன்ன மாதிரி இது திமுகவின் தோல்வியின் பிரமாண பத்திரம். ஸோ இதை அதாவது இன்னைக்கு அவங்களே ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சு அவங்களே அசிங்கப்படுத்திட்டாங்க. இது தேவையா? தங்கம் தென்னரசு அவர்களே, இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அமைச்சரா இருக்க லாய்க்கே இல்லை சார். நீங்க தயவு செய்து ரிசைன் பண்ணுங்க மரியாதையா. அதாவது ஒரு தமிழ்நாட்டின், ஒரு நாட்டின் நிதிய சரியா உங்களால கையாள முடியல. வெறும் கடன்லயே இன்னைக்கு வரவு 8 செலவு 10. என்னங்க ஆட்சி அண்ணா, என்னங்க ஆட்சி அண்ணான்ற மாதிரி இந்த ஆட்சி கேடு கெட்ட ஆட்சியா? இன்னைக்கு தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு சரிவு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு, அதாவது இவங்க டிக்ளேர் பண்ணதுல, அதாவது போன வருஷம் முடிவுல கடன் 9.25 லட்சம் கோடி, 9.29 லட்சம் கோடி, 9.25 லட்சம் கோடி தோராயமா. இவங்க சொல்ற பட்ஜெட் படி நமக்கு வருஷம் முடியும் போது வரக்கூடிய கடன் 1,33,000 கோடி நம்ம கடன் வாங்கணும். வெறும் இந்த பட்ஜெட்டை நம்ம நிறைவேற்றணும்னா, இவங்க போட்டிருக்க திட்டங்களை நிறைவேற்றணும்னா 1,33,000 கோடி கடன் ஒரு வருஷத்துக்கு வாங்கணும். ஸோ இந்த அழகுல தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்களா? கடன் மேலேயே தான் ஆட்சி நடத்துறீங்களான்னு நான் கேட்குறேன். 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கி என்னையா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு சென்னையை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிட்டீங்களா? சென்னையை துபாய், தமிழ்நாட்டை இன்னைக்கு துபாய் மாதிரி ஆக்கிட்டீங்களா? நான் கேட்குறேன். தமிழ்நாடு அப்படியே இன்னைக்கு ரொம்ப ஹைடெக்கா, மிக வளர்ச்சி உள்ள, ரொம்ப ஃபார்வர்டு கண்ட்ரி ஸ்டேட் ஆயிடுச்சான்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு மக்கள்லாம் அப்படியே சந்தோஷமா, எல்லாரும் வேலை வாய்ப்போட, எல்லாரும் அப்படியே யாருமே இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாம எல்லாரும் அப்படியே இதுவா ஹாப்பியா இருக்காங்களா நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து போராட்டம் பண்றாங்க டீச்சர்ஸ். அவங்களுக்கு நீங்க சரியான அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. எதனால? நிதி பற்றாக்குறை.
இது எல்லாத்துக்குமே பதில் நிதி பற்றாக்குறைன்னா, அப்ப யாருக்குமே நீங்க நிதி கொடுக்கல, ஆனா கடன் மட்டும் லட்சம் கோடி வாங்கிட்டே இருக்கீங்க. அப்ப அது எங்க தான் போகுது? இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. 1,33,000 கோடியில மக்களோட மேம்பாட்டுக்கு, சமுதாயத்தோட மேம்பாட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு கட்டவோ இல்லை ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டவோ இல்லை இந்த மாதிரி திட்டங்களுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி திட்டங்களுக்கு எவ்வளோ பணம்னா வெறும் 50,000 கோடி. ஸோ 1,33,000 கோடியில் 50,000 கோடி மட்டுமே நீங்கள் வந்து மக்களோட மேம்பாட்டு திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க, மக்களை மேம்படுத்துகிற திட்டங்களுக்கு. அப்போ மீதி கிட்டத்தட்ட 80,000 கோடி எதுக்கே யூஸ் பண்ணுறீங்க? எங்கே போச்சு மீதி 80,000 கோடி? எங்கே விழுங்க நீங்கள்? இன்னைக்கு 80,000 கோடி வெறும் கடனை அடைக்க வச்சிருக்கு தமிழ்நாடு. ஸோ கடனை வாங்கி கடனை அடைக்கிறது, இதுதான் இவங்க ஆட்சி நடத்துற அவல லட்சணம். பாதி வருமானம் வந்து வட்டி கட்டுறதுக்கே போகுது இல்லையா? கண்டிப்பா. பாதி இல்ல, முக்காவாசி, கால்வாசி தான் மக்களுக்கு போகுது. அதுலயும் இவங்க கமிஷன்ல பேர்ல விழுங்கிடுறாங்க. ஸோ இன்னைக்கு 5,000 ரூபாய் வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப பெருமையா வந்துட்டு, ரொம்ப தில்லாலங்கடியா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல பணத்தை ஏத்திட்டு, திடீர்னு வந்து காலையில சுப்பிரபாதம் மாதிரி இன்னைக்கு 5,000 ரூபாய் எல்லா மகளிர் இதுலயும் ஏத்தினேன், கோடைகால சலுகை, கோடைகால செலவுக்கு 2,000 ரூபான்னு சொன்னாரு. அந்த 5,000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு திடீர்னு? அந்த 5,000 ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாம, இன்னைக்கு பட்டியலினத்தார் அந்த தூய்மை பணியாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத பணம், இந்த 5,000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? 1,30,00,000 பெண்களுக்கு எங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஏன்னா நீங்க அன்னைக்கு 50 குவாரி டெண்டரை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு மட்டுமே 50 குவாரிக்கான, தமிழ்நாட்டு முழுக்க 50 குவாரிக்கான டெண்டரை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, டெண்டரை சைன் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு குவாரியோட மதிப்பும் 2,000 கோடி. 2,000 கோடி லீகல். ஸோ அதுக்கு தாண்டி பல விஷயம் இருக்கு. அது ஒரு 4 மடங்கு 5 மடங்கு போங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு குவாரியும் 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 குவாரின்னா இன்னைக்கு 5 லட்சம் கோடி. ஸோ இதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 25% கமிஷன் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க 5,000 ரிலீஸ் பண்றீங்கன்னா அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு ஆட்சியின் அவலம். அதுக்கு மேல நம்ம எந்த துறையும் எடுத்தோம்னா இந்த நிதிநிலை அறிக்கையில எல்லாத்தினையும் ஊத்திக்கிச்சு. எந்த துறை தான் சரியா நடக்குது? கல்வித்துறை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பொன் விழா கொண்டாடிட்டு, அதுக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் எஜுகேஷனிஸ்ட் இல்லை, தமிழ்நாட்டில் பாவம் யாரும் ஸ்காலரு ரிசர்ச் யாரும் படிக்காதவங்க, எல்லாம் முட்டாள்கள். ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து யாரையும் கூப்பிடாம வெறும் சினிமா ஸ்டாரை கூப்பிட்டு மேடை ஏற்றிட்டு, கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டு ஈவெண்ட்ல நீங்கள் ஒரு கல்வி விழாவில் சினிமா ஸ்டாரை கூப்பிட்டுட்டு, தெலுங்கானாவோட ரேவந்த் ரெட்டியை கூப்பிட்டுட்டு, ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளே இல்லை பாருங்க, தமிழ்நாட்டில் எஜுகேஷனிஸ்ட் ஸ்காலர்ஸ்லாம் இல்லை பாருங்க. ஆனால் நீங்க மற்ற மாநில பாவம் கூப்பிட்டு அழைச்சிட்டு இன்னைக்கு கல்வியில் சரிந்து சீரழிந்து தமிழ்நாடு நிக்குது. இன்னைக்கு இவங்க அறிவிச்ச பட்ஜெட்ல 8,505 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்து வெறும் 11 கோடி தான் ஜாஸ்தி. ஆனா இவங்க வெறும் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பட்ஜெட்ன்றது எவ்வளோ ஒரு கண் தொடைப்பு விஷயம், கண் தொடைப்பு நாடகம் மட்டுமேன்றதுக்கு இது ஒன்னே அத்தாச்சி. ஏன்னா நீங்க போன வருஷம் செலவோட இந்த வருஷம் செலவுல வெறும் 11 கோடி தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இப்பதான் ரீசெண்டா முதலமைச்சர் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை நாங்க புதுப்பிக்க போறோம், அதுக்கு 1,300 கோடி செலவு முதலீடு பண்ண போறோம்னாரு. ஸோ வெறும் 11 கோடி நீங்க இதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு 1,300 கோடி அண்ணா யூனிவர்சிட்டியில எங்கேருந்து வரும்? அப்போ குறைஞ்சது 1,300 கோடியா ஜாஸ்தியா இருக்க வேண்டாமா எஜுகேஷன் பட்ஜெட் போன வாட்டியும் இந்த வாட்டியும்? ஸோ எந்த அளவுக்கு இது ஊத்தின பட்ஜெட்டு, எந்த அளவுக்கு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு ஒரு அடிப்படை கணக்கு கூட போட முடியலன்றதுக்கு இதுவே அத்தாச்சி. ஹி மஸ்ட் ரிசைன். அடுத்து விவசாயம் இன்னைக்கு வெறும் 3% வளர்ச்சி தான் திமுக அரசு கொடுத்துருக்கு.
ஸோ இன்னைக்கு விவசாயமும் படுத்து சாஞ்சிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. தமிழ்நாடுன்றது பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு நகர்ப்புறத்தை தவிர மற்ற மக்கள் இன்னைக்கு விவசாயத்தை நம்பி இருக்காங்க. விவசாயத்துல வெறும் நீங்க 3% நீங்க வளர்ச்சி கொடுத்துட்டு ஊழல். சக்கரபாணி அவர்கள் நெல் கொள்முதல்ல இன்னைக்கு பாவம் அந்த மக்கள் விவசாயிகள் இரவு பகல் பார்க்காம சேத்துலையும் மழையிலையும் வெயில்லையும் அந்த சேத்துல உட்காந்து வேலை பண்ணி இன்னைக்கு என்னைக்குன்னா அறுவடை வரும். பாவம் அந்த அம்மா சொல்லுது, நான் தாலி கூட அழகு வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அறுவடைக்குன்னு. என்னைக்கு அறுவடை வரும்னு காத்துட்டு இருந்தா அதுல இவங்க ஊழல். சாதாரண விவசாயிகள் வயத்துல அடிச்சு இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு துறையிலையும் கோவில்கள் எடுத்தோன்னா சேகர் பாபு அவர்கள், நம்ம ஹீரோ சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு அதாவது கோவில்ல 8000 கோடி 8100 கோடி செலவிச்சு தமிழ்நாட்டின் கோவில்களை புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க பட்ஜெட்ல. ஆனா கிட்டத்தட்ட நம்ம கணக்கு போட்டா 80 கோடி கூட இல்லை அவங்க செலவிச்சது. வெள்ளை அறிக்கை விடட்டும். அடுத்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் எவ்வளோ நீங்க தொழில்கள் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், துபாய் எல்லாம் உல்லாச பயணம் போனீங்க. எல்லாம் உங்க சொந்த முதலீடுக்காக சுவிஸ் அக்கௌண்ட்ல பணம் போடுறதுக்காக போனீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? உங்க பயணங்கள்னால தமிழ் மக்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்தது? பதில் சொல்லுங்க, வெள்ளரிக்கை விடுங்க. டிஆர்பி ராஜா அவர்களே இன்னைக்கு வெத்து பேப்பர் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் உங்களோட ஆட்சியில நீங்க எவ்வளோ பண்ணீங்கன்னு வெள்ளரிக்கை விடுங்கன்னு எடப்பாடியார் கேட்டதுக்கு வெத்து பேப்பர் காமிச்சாரு டிஆர்பி ராஜா அவர்கள். கரெக்டு தான், உங்க ஆட்சியில வெத்து பேப்பர் தான் பதில். இன்னி வரைக்கும் நீங்க மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா வெத்து பேப்பர். இந்த வெத்து பேப்பர் தான் பதில். ஸோ வெத்து பேப்பர் டிஆர்பி ராஜா அவர்களே இன்னி வரைக்கும் நீங்க தமிழக மக்களுக்கு எவ்வளவு நீங்க முதலீடு கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இன்னி வரைக்கும் தமிழகத்துக்கு வந்த முதலீடு அந்த கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மத்திய அரசோட ஸ்கீம் மூலமா வந்திருக்கு. தமிழ்நாட்டோட முதலீடுனால இல்லை, முதலமைச்சர்னால இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஸ்கீமை ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம், இது மூலமா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்திருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ECMS, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா மத்திய அரசு ஸ்கீம்ஸ் மூலமா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தொழில்துறைகள் நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா அவரா செயல்பட்டு எந்த முதலீடை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்திருக்காரு, வெள்ளரிக்கை விடட்டும்ன்ற. ஸோ இன்னைக்கு இந்த அரசாங்கம் முழுக்க ஒரு ஊழல் அரசாங்கம். மக்களின் பணத்தை திருடி இன்னைக்கு மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொடுக்காம இன்னைக்கு தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இவங்க 5 வருஷம் ஆட்சியில கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை 100 வருஷம் பின்தங்கி கொண்டு போனது மட்டுமே இன்னைக்கு திமுகவின் மிகப்பெரிய சாதனை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் வெள்ளையருக்கு காட்டுங்கிற வெத்து பேப்பர் மட்டும்தான் காட்டப்படுது. இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஆட்சியினுடைய முடிவுல தான் தெரிய வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக ஆரம்பிச்சிருச்சு மக்களுடைய மத்தியில. நிச்சயமா, அதாவது இன்னைக்கு இவங்க ஆட்சியோட முடிவுல திமுக என்ன ஆகுதோ இல்லையோ அதை பத்தி இல்லை. அவங்க ஆட்சி விட்டு போனா கூட அவங்க ஆட்சி விட்டு எப்படியும் போயிடுவாங்க. மக்கள் இனிமேல் திமுகவில் இருக்கிற நம்பிக்கை அவங்க போயிடுச்சு. எல்லாருமே போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு மக்களும் இன்னைக்கு நடு தெருவில் தள்ளப்பட்டிருக்காங்க திமுகவின் ஆட்சியில். ஆனால் இதோட அவல நிலை என்ன? இவங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டு மக்களை இன்னைக்கு 100 வருஷம் பின்தங்கி எடுத்துட்டு போயிட்டு 75 வருஷத்தோட கடன் மாதிரி 75 வருஷம் வாங்கினா 5 லட்சம் கோடி கடனை 5 வருஷத்துல மக்கள் தலையில சுமத்திட்டு இவங்க பாட்டு ஆட்சி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்களின் கதி என்ன, தமிழ்நாட்டின் கதி என்ன? இன்னைக்கு இவங்க பண்ண டேமேஜ, இவங்க பண்ண இவ்வளோ ஒரு சீர்கேட இன்னைக்கு சரி செய்யறதுக்கே இன்னொரு 5 வருஷம் ஆகும் போல இருக்கு. நான் தமிழக மக்களை ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிறது, இந்த நேரம் உங்க வாக்குரிமை ஒரு விரல் புரட்சி. ஒரு தமிழனும்
தான் வாக்க, ஒரு பொன்னான வாக்க இன்னைக்கு ஈஸியா தயவு செய்து யார்கிட்டயும் கொடுத்துடாதீங்க. அது உங்களோட சொத்து. உங்க சொத்தை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு கொடுங்க. இந்த நேரமாவது தயவு செய்து அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னு தயவு செய்து கண் திறந்து பாருங்க, யோசிங்க, கவனிங்க. ஏன்னா இந்த 2 மாசத்துல பல உண்மைகள் வெளிவரும். இதை வச்சு நீங்க வாக்களிங்க. ஏன்னா இந்த வாக்கை வச்சுதான் நாளைக்கு உங்களோட நலன், தமிழ்நாட்டோட நலன், உங்க குடும்பத்தோட நலன், நீங்க வேலைக்கு போறீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க சேஃபா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும், சமூகம் வந்து சேஃபா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்ல ஒரு ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு போகணும், இவ்வளோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வேணும்னா தயவு செய்து சிந்தித்து வாக்களிங்கள். அன்பான வேண்டுகோள். கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்கள் என்று பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி.